அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சோபகிருது வருடம் தை மாதம் 22ஆம் தேதி திங்கள் கிழமை தேய்பிறை 5/2/2024 தசமி திதி இன்று மாலை 5:25 வரை. அதன் பிறகு ஏகாதசி திதி. அனுஷம் நட்சத்திரம் காலை 7:54 வரை. அதன் பிறகு கேட்டை நட்சத்திரம். சமநோக்கு நாள். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை மற்றும் மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை மகர லக்னம். லக்னத்திலேயே சூரியனும் புதனும், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு, மேஷத்தில் குரு பகவான், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், தனுசில் சுக்கிரனும் செவ்வாயும். இன்று என்ன செய்யலாம்? பாகப் பிரிவினை பேச, பணியாட்களை விடுவிக்க, கடன் தீர்க்க, நோயுற்றோர் குளிக்க, வீடுமனை வாகனம் விற்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, குறைகளை தன்னிடம் தேடுபவர் தெளிவடைகிறார். குறைகளை மற்றவர்களிடம் தேடுபவர் கலங்கப்படுகிறார். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் அடுத்தவங்கள்ட்ட என்ன குறை இருக்குது, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை அப்படின்னு சொல்கிறத விட நம்மக்கிட்ட என்ன குறை இருக்குது அதை முதல்ல கண்டுபிடிப்போம், அதை முதல்ல சரி செய்வோம், அதுக்கு பிறகு அடுத்தவங்களை பற்றி நாம் யோசிப்போம்னு தன்னைத்தானே செதுக்கி கொள்ளக்கூடிய தரமானவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. கடந்த 2 நாளாகவே ஒரே அலைச்சல் தான், டென்ஷன் தான், எந்த வேலையும் நடக்க மாட்டேங்குதேன்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டீங்க, ஆவேசப்பட்டீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். பரவாயில்ல, நமக்கும் நல்ல காலம் வந்தாச்சுங்கிற நம்பிக்கை வர ஆரம்பிக்குங்க. தடங்களாகி போய் நின்று போன பல காரியங்கள் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியும். எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் செல்வாக்கும் இன்னைக்கு உண்டு. எதிர்பார்த்த தொகையும் இன்னைக்கு கையில் உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த முணுமுணுப்பு, சிடுசிடுப்பு அதெல்லாம் கொஞ்சம் சரியாகி இன்றைய தினம் சிரிச்சு முகத்தோட வீட்டில் எல்லாரும் இருப்பீங்க. வியாபார வகையிலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குதுங்க. தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே விற்று தீருங்க. ஆனாலும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருக்கணும். வீண் விவாதங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்துறது நல்லதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றிகளெல்லாம் இன்னைக்கு எதிர்பார்க்கலாங்க. பரணி நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப கோவப்பட்டீங்க. இன்னைக்கு பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகளுடன் இருந்து வந்த ஈகோ பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு சரியாகும். பிள்ளைகளாலும் இன்னைக்கு சந்தோஷம் உண்டுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, விமர்சனங்களை காதில் வாங்காதீர்கள். அது நல்லவையோ கெட்டவையோ உங்களுடைய நிம்மதியை அது கெடுத்துவிடும். குறை சொல்பவர்கள் குறை சொல்லி கொண்டே தான் இருப்பார்கள். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய வேலையை பார்த்துக்கிட்டு யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லிட்டு போட்டோம்,
நம்ம கடமையை நாம் பார்த்துக்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று தன் வேலையை தானே பார்த்து கொண்டு செல்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. காரசாரமான வாக்குவாதங்கள் வர வாய்ப்பு இருக்குதுங்க. பழசெல்லாம் யாராவது சொல்லி காட்டினா உடனே அப்படியே ரத்தம் பொங்க குதித்து ஆவேசமாக எதுவும் பேசிக்க வேண்டாங்க. சந்திராஷ்டமம் இருக்கும்போது நம்மளை மட்டம் தட்டுறதுக்குன்னே ஒரு சிலர் கிளம்பி வருவாங்க. ஆனால் உள்ளதை தான் சொல்கிறாங்க, ஏற்கனவே நடந்ததை தான் சொல்கிறாங்க. விட்டுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை நீங்கள் மறந்து போயிடுறது நல்லதுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்லைங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால உத்தியோக விஷயங்கள், வியாபார விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் யோசித்து முடிவெடுத்திங்கன்னா நல்லாயிருக்குங்க. மற்றபடி வியாபாரத்தில் இன்றைக்கி ஓரளவு லாபம் இருக்குது. கடன் எதுவும் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் அதிகாரிகள் ஏதாவது சொன்னாங்கன்னா பொறுமையாக கேட்டுக்கிறது நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் வரும். எதையாவது அக்கறையில் சொல்கிறாங்கன்னா அதை கொஞ்சம் பொறுமையாக கேட்டுங்க. பிள்ளைகள்கிட்ட உங்களுடைய கதையே சொல்லிட்டு உட்கார்ந்துருக்காதீங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு பேரிச்சம்பழம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, மற்றவர்களின் அறிவுரைகளை விட அனுபவமே ஒரு உண்மையான வழிகாட்டியாகிறது. ஆமாங்க, 1000 பேர் 1008 சொல்லிட்டு போகலாங்க. அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு எல்லாம் சொல்லின்னு இருப்பாங்கங்க. ஆனால் நாம் அடிபட்டு சில விஷயங்களை உணரும்போது வரக்கூடிய அந்த அனுபவ அறிவு இருக்கு இல்லைங்களா, சூடுபட்ட பூனைக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொல்லுவாங்க பாருங்கள். அந்த மாதிரி அந்த அனுபவ அறிவு அதிகம் உடையவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதனுடைய நட்சத்திரத்திலேயே இன்றைக்கு சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆளுமைத்தன்மை உங்களுக்கு அதிகரிக்குங்க. நிர்வாகத்திறனும் அதிகமாகிக்கிட்டே போகுங்க. தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி சுலபமாக நிறைவேறுங்க. ரொம்ப நாளாக தள்ளி தள்ளி போட்டுருந்த வேலைகளை இன்றைக்கி நீங்கள் நல்ல விதத்தில் செய்து முடித்து காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் உண்டு, சந்தோஷமும் உண்டுங்க. பிள்ளைகளுடைய படிப்பு, அவங்களுடைய ஆரோக்கியத்திற்காக சில புது முயற்சிகள் பண்ணுவீங்க, அவங்களுக்கு உதவுவீங்க. அது மூலமாக அவங்க உற்சாகமாகவும் இருப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்றைக்கி நெருக்கம் அதிகரிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குங்க. வேற்றுமொழிக்காரங்க மூலமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. இன்றைய தினம் புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் எதிர் வீடு பக்கத்து வீட்டுக்காரர்களும் ஆதரவாக பேசுவாங்க. அதே போல் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி செய்திகள் உண்டு. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் சாதிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டதெல்லாம் துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, நேரத்தை சரியாக நிர்வகிக்க தெரிந்தவர்களுக்கு மட்டும்தான் வாழ்க்கையை சிறப்பாக வடிவமைத்து கொள்ள முடியும். நேரம்தான் நம்முடைய சிறந்த முதலீடாகும். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு காலம் பொன் போன்றது, காலம் உயிர் போன்றது, போனால் திரும்பி வராது என்பதனை தெரிந்து வைத்து கொண்டு கால நேரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து சிந்தாமல் சிதறாமல் பயன்படுத்தி முன்னேறக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் இன்னைக்கு
அதாவது நீச்சமாகி பலவீனமாக இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. வேலை சுமை இருக்கும். கடந்த காலத்தில் உங்கள் முதுகில் குத்துனவங்களெல்லாம் இன்றைக்கி ஞாபகத்துக்கு வருவாங்க. கேட்டதெல்லாம் அள்ளி கொடுத்தமே, கேட்காதையும் செய்து கொடுத்தமே, நமக்குன்னு பெருசாக எதுவும் எடுத்து வைக்காமல் விட்டுட்டோமே, எல்லாரும் இருக்காங்க நம்மளை பார்த்துப்பாங்கன்னு நினச்சி இப்படி ஏமாந்துட்டோமே அப்படின்னு இன்றைக்கி நீங்கள் பழசெல்லாம் நினச்சி கொஞ்சம் ஆதங்கப்பட்டு கொண்டே இருப்பீங்க. ஆனாலும் அதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த கோவிலுக்கு சென்று பிரார்த்தனைகளை இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன வாக்குவாதங்கள் எல்லாம் வருங்க. அதே போல் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. அவங்கக்கிட்ட உங்கள் பழைய கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. வியாபாரத்தில் போட்டிகள் கடுமையாக இருக்கும், இருந்தாலும் உங்களுக்கு லாபம் உண்டுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகள் ஏதாவது சொன்னாங்கன்னா பொறுமையாக கேட்டுக்கொள்வது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஒரு சின்ன இடைவெளி விட்டு பழக ஆரம்பிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் செவ்வாய் இருக்கிறதுனால புது பொறுப்புகள் தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் விலகும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, நண்பனிடம் அன்பை காட்டு, எதிரியிடம் துணிவை காட்டு, துரோகியின் முன் வாழ்ந்து காட்டு. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் துரோகம் செய்தவர்களை துரத்தி கொண்டு போக மாட்டீங்க. அவங்க முன்னால் நாம் வாழ்ந்து காட்டணுங்க. நம்மளை மதிக்காமல் இருந்தாங்க, நமக்கு எத்தனையோ துரோகங்களை செய்தாங்க. குறை சொல்லின்னு இருக்கிறதுக்கு பதிலாக நாம் நம்முடைய திறமையை வளர்த்துக்கிட்டு அவங்க முன்னால் நாம் நல்லா வாழ்ந்து காட்டுறது தான் அவங்களுக்கு தரக்கூடிய பதிலடி அப்படின்னு நினைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் உழைப்பால் உயர்ந்து கொண்டிருக்கும் உத்தமர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. 12ஆம் இடத்துக்குரிய கிரகமாகிய சந்திரன் 4ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால பழைய பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு புதிய பொருட்கள் வாங்குவீங்க. பழுதான எலக்ட்ரானிக் சாதனங்கள் அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் மாற்றுவீங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். எல்லா வகையிலுமே நீங்கள் லாபத்தை எதிர்பார்க்கலாங்க. வீடு மாறலாம்னு நினச்சிட்டு இருக்கீங்க, ஆனால் இன்னும் சரியாக அமைய மாட்டேங்குது. உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வீடு அமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உத்தியோகத்திலையும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக ராசிநாதன் சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால பணவரவு செல்வாக்கு ஒரு பக்கம் இருக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் கண்டகச்சனி இருக்கிறதுனால மறைமுக எதிர்ப்புகள், போட்டிகள், உங்களை பார்த்த உடனே அப்படியே பணிஞ்சு போகிற மாதிரி கை கட்டி நிற்கிறது, அதுக்கு பிறகு உங்களுக்கு எதிராக ஏதாவது பேசுகிறது, இந்த மாதிரியான சம்பவங்களும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் எல்லாமே இருக்குதுங்க. அலுவலகத்திலையும் உங்களுக்கு மரியாதை கூடிக்கொண்டே போகுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கோவப்படாமல் இருந்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களை, சிந்திக்க தெரிந்தவர்களுக்கு ஆலோசனை தேவையில்லை. அதே போல துன்பங்களை சந்திக்க தெரிந்தவர்களுக்கு தோல்விகள் என்றுமே இல்லை. ஆமாங்க, சுயமாக சிந்திக்கிறது, சுயமாக முடிவெடுக்கிறது, இதெல்லாம் உங்ககிட்ட தாங்க அதிகமாக இருக்குதுங்க.
அடுத்தவங்கள்ட்ட நீங்கள் ஆலோசனைலாம் கேட்பீங்க, அதெல்லாம் மனசில் வாங்கி வச்சுப்பீங்க. ஆனால் உங்கள் உள் மனசு என்ன சொல்லுதோ அதை தான் நீங்கள் எப்பொழுதுமே செய்து முடித்து காட்டுவதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. 3ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால தீராத சிக்கல்களுக்கெல்லாமே தீர்வு கிடைக்குங்க. எதிர்ப்புகள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. பணவரவும் உண்டு. கேட்ட இடத்திலிருந்தும் பண உதவிகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. விலை உயர்ந்த பொருட்கள், தங்க நகைகள் அதெல்லாம் கூட இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். கூடுதலாக உங்களுக்கு லாபமும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு சாதகமாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்திலையும் அக்கறை காட்டுறது ரொம்ப நல்லதுங்க. பூர்வீக சொத்து விவகாரங்கள் ஏதாவது பேசி முடிவெடுக்கிறதா இருந்தால் கூட பேசி முடிவெடுக்கலாங்க. சுக்கிரன் யோகாதிபதி பலமாக இருக்கிறதுனால விலை உயர்ந்த செல்ஃபோன் இதெல்லாம் புதுசு வாங்குவீங்க. வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி தீரும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. மகளுடைய கல்யாண விஷயமாக ஜாதகம்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. பொருத்தமான வரன் ஜாதகம் இன்றைக்கி அமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா வகையிலும் விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமாக இன்னைக்கு இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் யோகங்களை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, இப்போதெல்லாம் அடக்கத்தை விட ஆரவாரத்திற்கே மதிப்பும் மரியாதையும் அதிகம். ஆமாங்க, சத்தமில்லாமல் இருந்தால் கடலை கூட குட்டை என்று சொல்லக்கூடிய உலகமாக இந்த உலகம் இருக்கிறது. ஆமாங்க, கடல்னால் அதில் அலை வந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அதை கடல்னு எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. அதே மாதிரி திறமசாலிகள் ஏதாவது ஒன்றை செய்து காட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்போ தான் திறமசாலிங்கிறத ஒத்துக்கிறாங்க. இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு எங்கே எந்த இடத்துல எப்படி யார்கிட்ட நடந்துக்கணுங்கிறத தெரிந்து அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்ளக்கூடிய அறிவாளிகளெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. தனஸ்தானத்தில் இன்னைக்கு சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பணவரவு உண்டு. நினைச்ச காரியம் சுலபமாக நிறைவேறும். பேசி பேசி சில பெரிய காரியங்களை இன்றைக்கி சாதித்து காட்டுவீங்க. ரொம்ப நாளாக பேசாமல் ஒதுக்கி வச்சுருந்தவங்கள்லாம் இன்றைக்கி வந்து உங்ககிட்ட வலியை வந்து பேசுவாங்க. குடும்பத்தில் சலசலப்புகள்லாம் சரியாகி ஒரு கலகலப்பாக சந்தோஷமான சூழ்நிலையை இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குது. கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்றைக்கி விற்று தீருங்க. உத்தியோகத்தில் உங்களை அப்படி இப்படின்னு குறை சொன்னவங்க, அதுக்கெல்லாம் ஒரு சரி வர மாட்டார்னு உங்களை வந்து ஏளனப்படுத்தினவங்க முன்னால் இன்றைக்கி நீங்கள் எல்லாத்தையும் செய்து காட்டுவீங்க. இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அலுவலகத்திலையும் இன்றைக்கி மரியாதை கூடுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க. யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்கள் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறதுனால பணவரவு உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, யாரிடமும் ஏமாறாமல் வாழும் வாழ்க்கையை விட யாரையும் ஏமாற்றாமல் வாழும் வாழ்க்கையே மிகச்சிறந்ததாகும். ஆமாங்க, அதனால தாங்க ஏமாற்றாமல் இருந்து நேர்வழியில் தாங்க நீங்கள் பயணம் செய்வீங்க. அப்படி ஏமாற்றாமல் நேர்வழியில் பயணம் செய்கிறதுனால தான் சிலர்லாம் உங்கள்கிட்ட எதிரியாக மாறுறாங்க. கொஞ்சம் வாழ்க்கையில் அனுசரித்து போனால் என்ன அப்படின்னு உங்களை பற்றி நிறைய பேர் குறை சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அதையெல்லாம் காதில் வாங்கிக்காமல் எந்த காலம்
காலமாக இருந்தாலும் நான் இந்த மாதிரி தான் இருப்பேன், உண்மையாக தான் இருப்பேன், நேர்மையாக தான் இருப்பேன், ஏமாற்றி வர்ற காசு எனக்கு தேவையில்லை, நான் சம்பாரித்த காசு எனக்கு ஒட்டினாலே போதும் அப்படின்னு வேதாந்தம் பேசி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. நேற்று அனுஷ நட்சத்திரத்தில் பயணம் செய்தார். இன்றைய தினமும் காலையில் 7:54 வரைக்கும் சந்திரன் அனுஷ நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறாரு. அதனால் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் காலையில் 7:54 வரைக்கும் பொறுமையாக இருந்தால் போதும். அதுக்கு பிறகு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. கேட்டை நட்சத்திரத்தில் இன்றைய தினம் காலை 7:54 சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால கேட்டை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். விவாதங்களை தவிர்க்க பாருங்கள். குடும்ப விவகாரங்களை வெளியில் சொல்லிக்காதீங்க. அடுத்தவங்க குடும்ப விவகாரத்தை உங்கள்கிட்ட கொண்டாந்து சொன்னாங்கன்னா அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது, இதெல்லாம் என்கிட்ட சொல்லின்னு இருக்காதீங்க அப்படின்னு தவிர்த்து விடுவது நல்லதுங்க. ஏன்னா எதுவாக இருந்தாலும் உடனே நீங்கள் ஆலோசனை சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. அதை போய் அவங்க சரியாக பயன்படுத்தாமல் இருந்தாங்கன்னா கடைசியாக நீங்கள் சொன்னபடி தான் நடந்தேன், ஆனால் அது வேறு மாதிரி தப்பாக போயிடுச்சுன்னு உங்களையே குறை சொல்ல ஆரம்பிப்பாங்க. அதனால் இன்றைய தினம் கவனமாக இருக்கிறது நல்லது. வியாபாரம் கூட இன்றைக்கி முன்ன பின்ன தாங்க இருக்கும். உத்தியோகத்திலேயும் அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்கள். குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் இன்றைய தினத்தில் உண்டுங்க. இன்றைய தினம் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, நம்மை நாமே படிக்கும்போது தான் தவறுகளை திருத்தி கொண்டு நம்மால் சிறப்பாக செயல்பட முடியும். ஆமாங்க, எதையோ படிப்போங்க, ஏகப்பட்ட புத்தகம் படிப்போங்க, தத்துவம் படிப்போம், ஆன்மீகம் படிப்போம், எல்லாத்தையும் படிப்போம். எல்லா புத்தகத்தையும் படித்து எந்த கேள்வி கேட்டாலும் டப்புன்னு பதில் சொல்லுவாருங்க அப்படிங்கிற பேரெல்லாம் நாம் வாங்குவோம். ஆனால் அதே நேரத்தில் நம்மளை நாம் படிக்கிறதுக்கு மறந்துடுறோம். அதனால தாங்க ஏதாவது ஒரு சிக்கலில் சிக்கிக்க வேண்டியதாக இருக்குது. இவ்வளோ படித்த மனுஷன் அதில் போய் சிக்கிக்கிட்டாரே அப்படின்னு சிலரை பார்த்து சொல்லுவாங்க இல்லைங்களா? அதுக்கெல்லாம் காரணம் நம்மை நாமே படிக்காமல் போனதாங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு உங்களை நீங்களே புரட்டி பார்த்து படித்து வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. 8ஆம் இடத்துக்குரிய கிரகம் சந்திரன் 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறது விபரீத யோகத்தை தரக்கூடிய அமைப்பாகும். வெளிநாடு போகிறதுக்கு விசாவுக்கான முயற்சிகள் அதெல்லாமே இன்னைக்கு பலிதமாகுங்க. அதே மாதிரி வெளிநாட்டு நண்பர்கள், வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள், அவங்க மூலமாக சில உதவிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு கிடைக்குங்க. வியாபாரமும் இன்னைக்கு பரவாயில்ல. எதிர்பார்த்த வாடிக்கையாளர்களை விட எதிர்பாராத சில புது வாடிக்கையாளர்கள் இன்றைக்கி வருவாங்க. வேறு மொழி பேசுகிற வாடிக்கையாளர்களும் வருவாங்க. அவங்க மூலமாக உங்களுக்கு இன்றைக்கி ஆதாயம் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை கொஞ்சம் இருக்கும். பழைய வேலைகளெல்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் செய்து முடித்து விறுவிறுப்பாக இன்றைக்கி நீங்கள் எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன விவாதம் வரும். பட்ஜெட்டு தான், குடும்ப பட்ஜெட்டு தான், ஏன் இவ்வளவு செலவாகுதுன்னு உங்களை அவங்க கேட்பாங்க. அதே கேள்வியை நீங்கள் அவங்கள கேட்பீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விவாதங்கள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்குங்க. குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு, பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ஓரளவு பரவாயில்ல. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி வெற்றி உண்டு. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பணவரவு உண்டு. ஆனால் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாகவே உங்களுக்கும் அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, உண்மைகளுக்கு கனம் அதிகம், அதனால் அது எளிதில் பரவாது. ஆனால் பொய்களுக்கு கனம் குறைவு, அதனால் அது காற்றில் வேகமாக பறந்து பரவிவிடும். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு உண்மையான சில விஷயங்களை புரிந்து வைத்து கொண்டிருந்தாலும் அதையெல்லாம் மற்றவர்களுக்கு சொல்லிக்கொள்ளாமல்
தன்னுடைய ஆழ்மனதிலேயே எல்லாவற்றையும் அடக்கி வைத்து கொண்டு வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு முன்னால் எதுவும் தெரியாதது போல வெகுளியாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய பாக்யாதிபதியின் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் உண்டுங்க. எது வந்தாலும் பத்த மாட்டேங்குது. யானை பசிக்கு சோளப்பூரி, கடலில் கரைச்ச பெருங்காயம், இப்படியே வாழ்க்கை ஓடின்னு இருக்குது. எப்போ தான் நாம் 4 ரூபாய் சேர்த்து 4 பேர் போல் ஒரு பெருமையாக வாழ முடியும்? சொத்து பத்தெல்லாம் நம்மால் வாங்க முடியுமா? நினச்சே பார்க்க முடியலையேன்னு இந்த 7.5 சனி முடிகிற நேரத்தில் நீங்கள் எதையோ யோசிச்சுட்டு உட்கார்ந்துருக்காதீங்க. அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்மால் முடியுங்கிற நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகமாகுங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. அவங்க படிப்பில் இன்னும் கொஞ்சம் அக்கறை காட்டிட்டு தான் இருக்கிறாங்க. நீங்களும் கொஞ்சம் பக்கபலமாக இருந்தீங்கன்னா நலமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. கூடுதல் லாபம் கிடைக்கும். ஏன்னா லாபஸ்தானத்திலே இன்றைக்கி சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் அதிக லாபம் கிடைக்கும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள்லாம் இன்றைக்கி சரியாகுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப சுமார், அவசர முடிவுகள் எடுக்காதீங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றிக்கான வழிகள் தெரியும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களை அடியே படாமல் வலிக்கச் செய்வது வார்த்தைகள் மட்டுமே. அதே போல மருந்தே இல்லாமல் காயத்தை குணப்படுத்துவது ஆறுதல் மட்டுமே. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்கள்ட்ட அன்பாக பேசுவோம். முடியலையா, ஓரமாக ஒதுங்கிப்போம், அமைதியாக இருந்துருவோம்னு நினைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் அன்பான வார்த்தைகளாலும் ஆறுதலான செயல்பாடுகளாலும் மற்றவர்களை கட்டி போட்டு வைத்திருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால சவால்களில் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ரொம்ப நாளாக தள்ளி போன காரியங்கள் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியுங்க. இருந்தாலும் ராசிக்குள்ளேயே சனி பகவான் உட்கார்ந்து ஜென்மச்சனியாக போட்டு பாடாப்படுத்துறதுனால எந்த வேலையை எடுத்தாலும் எடுத்தெடுப்பில் முடியாமல் 10 தடவை 15 தடவை முயற்சி பண்ணி முடிக்க வேண்டியதாக இருக்குது. கால நேரமும் விரயமாகுது, காசு பணமும் கரைஞ்சிக்கிட்டு போகுது. என்ன இது அப்படின்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்பட்டு கொண்டே இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக செவ்வாயும் உட்கார்ந்துருக்கிறார், சுக்கிரனும் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் வீடு மனை வாங்கிறது, விற்கிறது, அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் அதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எல்லா வகையிலுமே விறுவிறுப்பாக இருக்குங்க. அதிக லாபத்தையும் இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் வேலை சுமை ஒரு பக்கம் இருந்தாலும் உயரதிகாரிகள் உங்களை கூப்பிட்டு கொஞ்சம் பாராட்டுவாங்க. பரவாயில்ல, இந்த வேலையை நீங்கள் சிறப்பாக செய்து முடிச்சிங்க, மேற்கொண்டு ஏதாவது அசைன்மெண்ட் வந்தால் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துவாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யத்தை இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. கோர்ட்டு கேஸு அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு தான் இருக்குது. அதெல்லாம் யோசித்து நீங்கள் பயந்துட வேண்டிய அவசியம் இல்லை. சனி பகவான் உங்கள் ராசிநாதன் பயமுறுத்துவார், ஆனால் பாதிப்பை உங்களுக்கு தரமாட்டார்னு நீங்கள் நம்பினீங்கன்னா நல்லாயிருக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. சதயம் நட்சத்திரக்காரங்க சாதிச்சு காட்டுவீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் உண்டு. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களை நாம் உண்ணும் உணவு நமக்கானதா என்பது நமக்கு தெரியாது. ஆனால்
நாம் வீணாக்கும் உணவு மற்றவர்களுக்கானது என்பதை மறந்து விடாதீர்கள். ஆமாங்க, அதனால தாங்க அளவோடு நீங்கள் சாப்பிடுவீங்க. நமக்கு என்ன தேவையோ அது வரைக்கும் நாம் எடுத்து பயன்படுத்துவோம். ஏன் அதிகமாக ஆசைப்பட்டு எடுத்துட்டு அப்புறம் அரைகுறையாக சாப்பிட்டு தூக்கி எறியறது கூடாதுங்கிறத புரிந்து வைத்து கொண்டு எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற பொது உடைமை சிந்தனைக்கு புத்துயிர் கொடுப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் பாக்கியத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பரவாயில்ல. ரிவிஷன் டெஸ்ட்லேயும் நிறைய மார்க்கெலாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிள்ளைகளை பற்றி ஒரு கவலைலாம் இனிமேல் இல்லை. எப்படி நம்ம பிள்ளைங்க ஜெயிச்சு காட்டுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இன்றைக்கி உங்களுக்கு அதிகரிக்குங்க. பூர்வீக சொத்து விவகாரங்களும் பேசலாம். அதெல்லாம் கூடி வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு விரயச்சனி நடந்துன்னு இருக்கிறதுனால எவ்வளோதான் சிக்கனமாக இருக்கலான்னு சொல்லி கஷ்டப்பட்டு செலவுகளை குறைச்சிட்டு இருந்தாலும் ஏதாவது ஒரு செலவு வந்து இருக்கிற சேமிப்பெல்லாம் அடிச்சுட்டு போயிடுதுங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஓகோன்னு இருக்குது. அதிக லாபம் இருக்கும். புது வாடிக்கையாளர்களும் இன்றைய தினத்தில் அதிகமாக வருவாங்க. அதே மாதிரி உத்தியோகஸ்தானத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் இன்றைக்கு எல்லா வகையிலுமே உங்களுக்கு சந்தோஷ செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. புது வேலைக்கு விண்ணப்பித்திருந்தவங்களுக்கு வேலை கிடைக்கும். வெளிநாடு போகலான்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கான விசா கிடைக்குங்க. அதே மாதிரி புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரமும் நல்லா இருக்குது. உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி நிதானமாக இருக்கணுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி எல்லாமே கிடைக்கிறதுக்கு வெளிர்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. இப்போதானங்க காசு பணம் அப்படின்னு சொல்லின்னு இருக்காங்க. அப்போல்லாம் வந்து பண்டம் மாற்று முறை தாங்க. கம்பு கொடுத்து சோளம் வாங்கிறது, நெல் கொடுத்து வரகு வாங்கிறது, இப்படி தாங்க அந்த காலத்து முறை. அதனால தான் பழைய ஜோதிட நூல்களில் நாம் தானியம் என்னைக்கெல்லாம் வாங்கினோம்னா மலை போல் நம்மக்கிட்ட வந்து தானியங்கள், அதாவது நவதானியங்கள் சேர்றது, உணவு தானியங்கள் சேர்றதெல்லாம் என்னைக்கெல்லாம் தானியத்தை வாங்கி வச்சோம்னா அதிகமாக தானியங்கள் நமக்கு சேரும் அப்படின்னு பழைய நூல்களில் சொல்லப்பட்டிருக்குங்க. துய்ய கேரளம் அப்படின்னு ஒரு அற்புதமான ஜோதிட நூலுங்க. அதுலேயும் சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. காலப்பிரகாசிகை அப்படிங்கிற நூல்லையும் சில விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்குது? மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம், மாசி மகம் நாம் சொல்கிறோம்ல அன்னைக்கு, அப்புறம் வந்து பங்குனி மாதத்தில் வரக்கூடிய உத்திரம் நட்சத்திரம், அப்புறம் தை மாதத்தில் வரக்கூடிய பூசம், தைப்பூசம்னு சொல்லுவோம், ஆவணி மாதத்தில் வரக்கூடிய திருவோணம், இந்த மாதிரி இந்த நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய நாட்களில் நாம் வந்து நெல் வாங்கி வச்சாலும் சரி, அரிசி வாங்கி வச்சாலும் சரி, அல்லது உளுந்து அது மாதிரி வந்து பயறு வகைகளை தான் வாங்கி வச்சாலும் சரி, அந்த தானியம் வந்து வற்றாமல் பல மடங்கு ஆகிட்டே போகும். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், ரிஷப லக்னமாக அன்னைக்கு இருக்கணும். அதாவது தைப்பூசம் இருக்கிற அன்னைக்கு ரிஷப லக்னத்தில் இந்த மாதிரி உணவு தானிய பொருட்களை வாங்கி வச்சோம்னா அந்த தானியங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கும், அழியாமல் இருக்கும், உயர்ந்து கொண்டே இருக்கும், செல்வ வளங்களும் நமக்கு பெருகி கொண்டே இருக்கும். இதை வந்து தானிய பர்வத யோகம் அப்படிங்கிற யோகத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. ஏன்னா பர்வதம்னா மலை, மலை போல் வந்து தானியங்கள் குவிந்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தானியார்வன யோகம் அப்படின்னு சொல்லி ஒரு யோகம் அந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன? லக்னத்தில் குரு இருக்கணும், 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கணும், சனி பகவான் 7ஆம் இடத்துல, சூரியன் வந்து 11ல். இந்த மாதிரி கிரக அமைப்புகள் கொண்ட நாளில் நாம் வந்து தானியத்தை வாங்கி சேமித்தோம்னா
கடல் போல தானியம் இருக்கும். நம்மகிட்ட குறையவே குறையாது, அது மாட்டு வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும், அள்ள அள்ள குறையாமல் இருக்கும். அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி நாட்கள்லாம் நாம் வந்து வாங்கி வைக்கும் பொழுது என்றைக்குமே உணவு பஞ்சம் வராது. அந்த அன்னபூரணி யோகம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதெல்லாமே நம்ம வீட்டில் இருந்துருக்கோம். இதெல்லாம் தான் பெரியவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நாள் செய்வது நால்வர் செய்ய முடியாது. நமக்கு வந்து எத்தனையோ பேர் தெரிஞ்சிருக்கலாம், அதிகாரிகள் தெரிஞ்சிருக்கலாம், அரசாங்கத்தில் நமக்கு நெருக்கமானவங்க இருக்கலாம். ஆனால் அவங்களெலாம் செய்ய முடியாத விஷயங்களை நாளும் நட்சத்திரமும் கோளும் நமக்கு அதிகமாக செய்யும். அதை தெரிஞ்சு வச்சுட்டு நம்ம வேலைகளை நாம் தொடர்ந்து செய்தோம்னா அவங்க நம்மளை தேடி வருவாங்க. நாம் அந்த அரசாங்கத்தையோ அல்லது அதிகாரிகளையோ தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி வந்து அதாவது செல்வ வளங்கள் எந்த செல்வமாக இருந்தாலும் தொடர்ந்து நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அதாவது எந்தெந்த நட்சத்திரங்களில் பொருள் வாங்கணும், அது தங்கமாக இருந்தாலும் வெள்ளியாக இருந்தாலும் தானியமாக இருந்தாலும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் வாங்கலாம். திருவாதிரை, அதுக்கடுத்தது வந்து பூசம், உத்திரம், அதுக்கடுத்தது அனுஷம், அவிட்டம், அதுக்கடுத்தது வந்து உத்திராட நட்சத்திரம், சதயம், உத்திரட்டாதி. இந்த நட்சத்திரங்களில் வந்து நாம் தங்கம் வாங்கினாலும் வெள்ளி வாங்கினாலும் அல்லது தானியங்கள் வாங்கினாலும் தொடர்ந்து அந்த இதெல்லாம் வந்து நமக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம ஜென்ம நட்சத்திரத்துக்கு அன்றைக்கி தாராபலன் நல்லா இருக்கா, இந்த நட்சத்திரங்களில் நமக்கு தாராபலன் உள்ள நட்சத்திரம் எதுன்னு பார்த்து அது மாதிரி வாங்கிட்டோம்னா தொடர்ந்து நமக்கு வந்து செல்வங்கள் சேர்ந்து கொண்டே இருக்குங்க. அதில் முக்கியமாக சில பாயிண்ட் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, விஷ்டி சகுனி அப்படின்னு 2 கரணங்கள் இருக்குது. அந்த கரணம் வந்து இந்த நாட்களில் குறிக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் ஜோதிடத்தை நாம் தெரிந்து கொண்டு நாம் வந்து தானியங்கள், தங்கம், வெள்ளி இவற்றையெல்லாம் சொல்லப்பட்டுள்ள நாட்களில் வாங்குவோம். சொகுசாகவும் கடைசி வரைக்கும் செல்வந்தனாகவும் வாழ்ந்து காட்டுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, சோமவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.